கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் இந்த நிகழ்ச்சியில் இந்த 4ஆம் பாகத்தில் உங்களை சந்திக்கையில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் பண்ணுற மெசேஜ், ஆண்டவர் கொடுக்குற மெசேஜை நீங்கள் ப்ரோஜனம் பார்க்குறீங்க, அநேகர் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, நல்ல மெசேஜ் போடுறீங்க. கண்டிப்பாக அந்த மெசேஜை நீங்கள் பிறருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றையும் ஆண்டோட வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம தாமஸ் கடி அவர் வந்திருக்கிறாரு. அவர் சின்ன ஒரு மெசேஜை கேட்போம். ஐயா வணக்கம். நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, ஜெயம் ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கிறீங்க, நல்லா எப்படி பிஸியாக ஆள், எப்படி நீங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி நாங்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க? அதான் பார்த்தீங்கன்னா நேரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த தொழில் எவ்வளோ பிஸியாக செஞ்சாலுமே இந்த தொழில் யார் கொடுத்தது? ஜீசஸ், கர்த்தர் கொடுத்தது. ஆமாம். அப்போ கர்த்தர் நமக்காக நிறைய வேலைகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது கர்த்தருக்காக நம்ம கொஞ்சமாக வேலை செய்யணுமா? கண்டிப்பாக. அதனால தான் நான் எவ்வளோ இருந்தாலும் கர்த்தருக்காக டைம் வாங்கிடுவேன். அது அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வசனம் பார்த்தீங்கன்னா 7/4/2025 இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கூட பேசலாம் இருக்கிறாரு. என்ன வசனம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 121 அதிகாரம் 5 வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இப்போ நிழலாக இருக்கிறார். கர்த்தர் நீங்கள் கோவிலும் மறையிலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்கள் எந்த சமயத்திலும் நீங்கள் இப்போ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏசப்பா உங்கள் கண்ணுக்கு முன்னாடியோ கண்ணுக்கு பின்னாடியோ உங்களுக்கு எப்பவும் உங்க கூட நிழலாக இருக்கிறாரு. நீங்கள் ஒரு தனியாக போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு 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 பிஸ்னஸ்க்காகவோ இல்லாட்டி ஒரு ஒரு யாரையா பார்க்க போகிறீங்க, ஒரு அன்டைம் ஆச்சு, சப்போஸ் நம்ம ஒரு எந்த ஒரு இடத்துல தனியாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் என்னடா நம்ம கூட யாருமே இல்லையா, சொந்தம் இல்லையா, நண்பன் இல்லையா, ஃப்ரெண்டு இல்லையே, எப்படி நம்ம தனியாக பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்க கூட நல்லா இருக்கிறாருங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க. கர்த்தரை நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க, கர்த்தர் கூட நல்லா இருக்கிறாருங்கிறது மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சொல்லுங்கள். ஆமாங்க. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, அருமையான வார்த்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். உங்கள் பக்கத்தில் வடபக்கத்தில் இருக்கிறார். இயேசுவோட நாம் நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திக்க வரை உங்களோட விடைபெறுகிறோம். வணக்கம்.